பிக் பாஸ் ஷோல பாத்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகளோட ராஜா ராணி ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் ராணவையும் சாச்சனாவையும் ராஜா ராணியா போட்டாங்க அப்படிங்கிறது குழப்பமாவே இருந்தாலும் பட் நீங்க அந்த குழம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிடுறதெல்லாம் உங்களை அந்த இதுல போட்டிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ராணுவ பேசுறதே கிடையாது, சாச்சனா வாயை மூடுறதே கிடையாது, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி எப்படியெல்லாம் கேமை வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒன்று. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 படி ஏறிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேஷன் பாஸ்க்கான செகண்ட் கேமையும் பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டு அதை சிவாவுக்கு கொடுத்துட்டாங்க. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆபரணங்கள் களிமண் வச்சு அந்த சின்ன சின்ன கலைநயங்கள்லாம் பண்ற விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்டை எடுத்து ஸோ 2 படி அந்த மெயின் சேருக்கான இதுல பாத்தீங்கன்னா காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க பாய்ஸ் டீம் வின் பண்ணிருக்கிறாங்க. ராஜா ராணி டாஸ்க்ல பாத்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பார்க்கும்போது தீபக் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாப்ல. அண்ட் நம்ம படைத்தளபதி அண்ட் தலைவி மஞ்சரி நல்லா பண்றாங்க. நான் எதிர்பார்க்காத ராயன் பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எப்பயும் போல கடப்ப கலப்புறதுங்கிறது சாச்சனா அண்ட் சவுண்டு அந்த கோல் அப்படிங்கிறது தெரியுது. இந்த பொண்ணு குச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமும் அவங்க கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்க மாட்டேங்குது. இதில் ஒற்றனா மட்டமா ஈஸியாக வெளியே தெரிகிற மாதிரி சிவகுமார் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு இதில் பவித்ரா பண்ணுறாங்க. இதில் இப்போதைக்கு தெரியாமல் இருக்கிறது திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்லேயும் தர்ஷிகா வெளியில் பேச தெரியல. அவங்க ஏதாவது டாஸ்க் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க. பட் இந்த கேமை பெர்ஃபார்ம் பண்றதுல அவங்க ஒளிஞ்சே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். வர்ஷிக்கா பெருசா தெரியல. இந்த பிக் பாஸ்ல இன்னொரு நியூஸ் என்ன அப்படி உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 50வது நாள்ல ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள இறங்க போறதா சொல்றாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 20 பேர் இருக்காங்க. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்டா ஒரு 6 பேர் உள்ள இறக்கிருக்காங்க. அப்படியே கேம் பெருசா சுவாரஸ்யமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இன்னும் பழைய போட்டியாளரை எலிமினேட் ஆகி போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டா என்ட்ரியா உள்ள அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வெளியில போயிருக்கிறாங்க. ரியா வாய்ப்பு கிடையாது, ரவீந்திரன் சாரும் வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த கேமை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுக்காக தர்ஷா குப்தா இல்லைன்னா ஆர்னவ் இவங்களை உள்ள இறக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இப்போதைக்கு உள்ள போக போறாங்க. உள்ள போனா யாரு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் கேமை இன்னும் சுவாரஸ்யமாக்கணும்னா ஆர்னவ் தான் உள்ள போகணும்.